எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டான விசுவாவசி வருடத்தில் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை பிறக்கப்படுது. சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் துலா ராசியில் மேச லக்னத்தில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. வருடப்பிறப்பன்றே நீச்சபங்க ராஜயோகம் கன்னிராசி நண்பர்களுக்கு. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத சுக்கிர யோகம். அதுபோக கன்னிராசிக்கு 6வது பாவகத்தில் ராகுவும் 12வது பாவகத்தில் கேதுவும் வரக்கூடிய சூழலால் அஷ்டலட்சுமி யோகம் கன்னிராசி நண்பர்களுக்கு. குரு பகவான் அதிசாரமாக போகக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி மிகப்பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? அந்த மனக்கோட்டை எல்லாமே இந்த ஆண்டில் இந்த தமிழ் வருடத்தில் நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய அளவுக்கு நினச்சதெல்லாம் நடக்கிற அளவுக்கு செயல்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரதான் போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் வரை ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்பட தான் போகுதுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. 7வது பாவகத்தில் சனி இருக்கிறாரே, 10வது பாவகத்துக்கு குரு பகவான் போக போகிறாரே, அதனால் சங்கடங்கள் வந்துடும் நினச்சி விடாதீங்க. இந்த வருடத்தில் குரு பகவானும் வக்ரம் அடைவார், சனி பகவானும் வக்ரம் அடைவார். சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனைகள் செய்துக்கிறவாங்க. பலவிதமான யோகங்கள் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. தயவு செய்து இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருபடி நம்ம முன்னுக்கு வச்சாதான் இந்த பிரபஞ்சம் 10 படி நமக்கு முன்னுக்கு தள்ளுதான் இல்லை 2 படி முன்னுக்கு தள்ளுதான்றது தெரியும். முயற்சின்ற விதையை விதைத்தாதானுங்க வளர்ச்சின்ற விருட்சம் வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விசுவாவசு வருடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. விசுவாவசுவோடைய அந்த வருடத்துடைய முழுமையான பலன்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிர பகவானோட சேர்ந்து நீச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். வருட தொடக்கத்தில் சித்திரை மாதம் 1ஆம் தேதியே நீச்சபங்க ராஜயோகம். மன வாழ்க்கையில் சங்கடப்பட்டு இருக்கிறனுங்க, மன வாழ்க்கை நடக்காமல் இருக்கிறனுங்க. சில பேருக்கு மன வாழ்க்கை ஏண்டா செஞ்சோன்ற சங்கடம் கவலை, சில பேருக்கு மன வாழ்க்கை நடக்கலையன்ற கவலை. அப்போது மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தருணங்களில் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் நீங்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் உண்டான விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய வளர்ச்சி நிலையில் போனாலும் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா வாழக்கூடிய வாழ்க்கை புரோஜனம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். சில பேர் கேட்பீங்க, சார் கல்யாணம் ஆகாதவங்க சாதித்தவங்களாம் என்ன சார்? கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், தப்பில்லை. திருமணம் ஆயிட்டு பிரிவினைகள் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய சங்கடங்களாக இருக்கும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் 100% சரியாகும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறனுங்க, இல்லை படிக்கிற படிப்புலேயே சங்கடங்கள் இருக்குதுங்க, இந்த மாதிரியான சூழல் சரியாகும். 2வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்துக்கு அதிபதி 2 கூடிய கிரகம் யாருங்க? கல்வி ஸ்தானம். 2வது பாவகத்துக்கு அதிபதி தானே நம்ம படிப்பு ஸ்தானம் நம்ம சொல்லுவோம். 10வது பாவகத்துக்கு அதிபதி தானே தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ 10 கூடிய புதனோ 2 கூடிய சுக்கிரனோ புத சுக்கிர யோகமாக இருந்து சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. இந்த நிமிஷம் வரை
கன்னிராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படி நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வருடத்தில் இப்படி இருப்பீங்க, கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. எதிர்பார்ப்புகள்ன்றதுங்க யாருக்குங்க இல்லாமல் இருக்குது? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்குதானே செய்யுது. எல்லா நேரத்துலையுமா இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான பலனை கொடுத்துருது? இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே சாதகமான பலன் கொடுக்கும். தெரிஞ்சாதான் அதை நம்ம பயன்படுத்திக்கிட முடியும். தெரியாமல் இருந்தால் எப்படி பயன்படுத்திக்கிற முடியும்? அதனால தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே நம்ம எதிர்காலங்களில் வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது, ஜோதிடத்தால் தான் நம்மளுடைய எதிர்காலங்களை தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்ட்டு சித்தர்கள் காலத்திலேயே ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. 1000 ஜோதிடர்கள் தப்பானாலும் ஜோதிடம் தப்பாகாது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய வண்ணம் சிறப்பாக இருக்குது. 3வது பாவகத்துக்கு அதிபதி தகரியஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் இருக்கிறார். 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா தகரியஸ்தானாதிபதி. ஒரு செயல் செய்யும்போது செய்யலாமா வேண்டாமா 2 மனசாக இருக்கும் பாருங்க. பொதுவாக இந்த கன்னிராசி நண்பர்கள் எப்படின்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிடுவாங்க. ஒரு செயல் செஞ்சுவிட்டு, அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு காரணமாக இருப்பார் கன்னிராசியில் பிறந்தவங்க. ஆனால் அது வெளிப்படுத்திக்கிட மாட்டாங்க. புகழ்ச்சி பிடிக்காது. சமூக சேவையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா, சோசியல் சர்வீஸில் இருக்கிறவங்க கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பேர் வெளியே வரணுன்றதுக்காக செஞ்சுக்கிட மாட்டாங்க. மறைமுகமாக ஒரு சில நண்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ராசியில் தானங்க. அதுபோக இந்த வருடத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையில் 1% 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 1% இல்லை 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா அதில் எப்படியோ ஒன்று 1%. ஒரு புண்ணியமான செயலுக்கு செய்து பாருங்கள். ஏன்னா புத சுக்கிர யோகம், அஷ்டலட்சுமி யோகம், நீச்ச பங்க யோகம், அதிசார குரு பலன், இதெல்லாமே நமக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு மிக அதிகம் உண்டு. அதிசாரமாக குரு பகவான் வரார் அப்படின்னா கன்னிராசிக்கு 11வது பாவகன் சொல்ல கடகம் வரைக்கும் அதிசாரமாக வருவார் குரு. பிரமாதமாக இருக்கும் இந்த நேரம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தில் தான் உங்களுடைய கர்மா நீங்கும். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தப்புக்கு நம்ம காரணமாக இருந்திருப்போம். அது திருத்திக்கிறதுக்கு ஒரு நேரம் இந்த பிரபஞ்சம் தருணம் இல்லை. அந்த வருஷம்தான் இந்த விசுவாவசு வருடம். இந்த விசுவாவசு வருடம் நிச்சயமாக நல்லது செய்யுமா சார்? சத்தியமாக நல்லது செய்யும், அதில் மாற்று கருத்து இல்லை. என் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. நானே உங்களை மறந்தாலும் நீங்கள் என்ன மறக்க மாட்டீங்க. அதுபோக இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. பொதுவாக நம்ம ஒரு வயிற்றில் பிறந்திருப்போம், 2 பேரோட 3 பேரோட 4 பேரோட பிறந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். என்ன தான் நம்ம பேசணும்னு நினச்சாலும் மீண்டும் சேரணும்னு நினச்சாலும் அந்த சங்கடங்கள் முன்னி வச்சுருப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே சரியாகும். இந்த பிரபஞ்சம் மீண்டும் இணைந்து பயணிக்கக்கூடிய நேரமாக இருக்கும், இதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையே இருந்த தடைகளெல்லாம் நீங்க போகுது. நம்மளுடைய கோபதாபங்களால் ஒரு தப்பு நடந்துருச்சுங்க, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துருச்சுன்னா இந்த தருணங்களில் சரியாக போகுது, மாற்று கருத்து இல்லை. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய சூழலில் இந்த வருடம் பிறக்கப்படுது, விசுவாவசு வருடம் பிறக்கப்படுது. அவர் 10வது பாவகத்துக்கு போகிறது தப்பாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் 10வது பாவகத்தில் அதிசாரமாக வர்றது நல்லது. புரட்டாசி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள், நிறைய நண்பர்கள் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறீங்க. கிரகப்பிரவேசம் செய்யணும்னா எப்படி செஞ்சணும்? நம்ம வீடு வாசல் வாங்கினா தானே கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியும். எழுதி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
விசுவாவசு வருடத்தில் புரட்டாசி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு 100% கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வருவீங்க. இருக்கிற காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, இவர் பாட்டில் வந்து கேமராவுக்கு முன்னுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்குமா? நம்பவே வேண்டாம், நடந்ததுக்கப்புறம் நம்புங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான். நானும் அதை தான் சொல்கிறேன், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்தலாம், ஆனால் நடந்ததுக்கப்புறம் தான் உங்களால் உணர முடியும். புரட்டாசி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய சூழ்நிலைகள் என்னன்றது அன்றைக்கி எனக்கு சொல்லுங்கள். வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. எல்லா நேரத்துலையும் வாங்கிட முடியுமா? காசு பணம் வச்சுக்கிட்டு வாங்க முடியாதவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். காசு பணமே இல்லைனாலும் சொந்த வீட்டில் கௌரவமாக கண்ணியமாக தில்லாக இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நேர காலங்கள் சரி. 4வது பாவகத்துக்கு அதிபதி அதிசாரமாக வரும்போது மண்மனை வாங்குறதுக்கான பிராத்தமும் கொடுக்கும், வாகன யோகமும் கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், ஏன் 4டையவரே சுபஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசியை பார்க்குற மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்ப்பார். எப்போ? குரு பெயர்ச்சி காலகட்டத்தில். உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழலும் நல்லா இருக்குது, 2வது பாவகத்துக்கு அதிபதியை பார்க்கக்கூடிய சூழலும் நல்லா இருக்கும். இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுங்க, மாற்று கருத்து இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, இந்த மாதிரி நேர காலங்களுக்கு தான் இத்தனை நாள் நான் தவம் இருந்தேனா, நான் காத்து இருந்தேனா, இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ தடைகள் எனக்கு இருந்ததா, கஷ்டமும் இருந்ததா அப்படி நீங்கள் உணர்கிற அளவுக்கு இந்த விசுவாவசு வருடம் இருக்கும். அதுபோக சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பில்லை. குரு மாறுறது வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்குதுன்னாலும் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் 4வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய வீட்டை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த சுய வீட்டை பார்க்கறதுனால அது சுபஸ்தானம், அது வாகன யோகம் ஏற்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. வாங்கின பணம் கட்டுறதுக்கான நேரம் எப்படியோ அதே மாதிரி கொடுத்த பணம் வாங்கிறதுக்கான நேரமும் வரப்போகுது. 5வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து, உங்கள் ராசிநாதன் யார்? புதன். புதனுடன் சேர்ந்து திருமண ஸ்தானத்தில் திருமண காரகனோட சேர்ந்து திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையும் திருமண காரகன் சுக்கரனுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் அனைத்தும் வாங்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும்னு சொன்னனே, அதே மாதிரி புத்திரபாகியத்தில் இருக்கிற தொந்தரவுகளை நீங்கும். இந்த விசுவாவசு வருடம் புது உறவை கொடுக்க போகுது, நிச்சயமாக புது உறவை கொடுக்க போகுது. திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லை. சன்னியாசியாக இருந்தேன், சம்சாரின்ற பட்டம் கொடுத்தது இந்த பிரபஞ்சம், தாய் தந்தைன்ற பட்டம் கொடுக்கறதுக்கு மறந்துருச்சு போல இருக்குது. நீங்கள் சங்கடப்பட்டு இருக்கிறீங்களே, அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம். கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த வருடத்தில் ஒரு முறையாவது புரட்டாசி மாதம் 22 தேதிக்குள்ளார சமயபுரம் போயிட்டு வாங்க. திருச்சியில் உள்ள சமயபுரத்து மாரியம்மனை ஒரு முறை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிரக பரிவர்த்தனை, சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை, சுக்கிரனும் குருவும் இருவரும் உங்கள் ராசியை பார்க்குறார். அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவும் எப்பேற்பட்ட நேரம் பாருங்கள். அப்போது பரிவர்த்தனையாக இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். புதன் நீச்சம் பெற்றுங்கிற பார்க்கறதுனால நீச்சபங்க ராஜயோகம். சுக்கிரனும் புதனும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால புத சுக்கிர யோகம் இல்லை. அதாவது மீண்டும் இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் எப்போ வரும்னு தெரியாது. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வருடத்தில் தரப்போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் தகுதியானவரா முயற்சி செய்து பாருங்கள்.
அதாவதுங்க நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க, எல்லாமே இந்த பிரபஞ்சம் செஞ்சுவிடும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, இந்த விதி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்குதுன்ட்டு உணர்த்தும், அவ்வளோதான். ஒரு பாதையை காட்டும், அந்த பாதையில் நாம் தானே போகணும், நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுமா இந்த விதி? இல்லையா? நேர காலங்கள் பிரமாதமாக இருக்குது, யார் என்ன சொன்னாலும் அது நம்பாதீங்க. இந்த தருணத்தில் நீங்கள் செயல்படுங்க. இன்றைக்கி பெரிய லெவலில் 500 பேர் 1000 பேர் வேலை செய்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தானே மேலே வந்திருக்கும். எடுத்த உடனே 100 200 500 1000 அப்படி வந்திருக்குமா? இருக்காதில்ல, ஒன்றுலேருந்து தானே மேலே வந்திருக்கோம். இது கன்னிராசி நண்பர்களுக்கு முடிவு கிடையாது, ஆரம்பம். இந்த ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மாற்றங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வருடத்தை பயன்படுத்திக்கோங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் 7வது பாவகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரித்து கன்னிராசியை பார்க்கக்கூடிய சூழலில் உடல் உபாதைகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக குடி உரிமை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிற இடமும் சிறப்பு, அதுபோக பயிற்சியாய் வரக்கூடிய இடமும் சிறப்பு, அதிசாரத்தில் வரக்கூடிய நேர காலங்களும் பிரமாதம். இந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக விசுவாவசு வருடம் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது, பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.